கமிஷனை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க புரோக்கர் வேலை, தரகர் வேலை பாக்குறதுக்கு ஒரு அதிகாரமா? எதுக்கு? ஒரு தங்கச்சி அரக்கோணத்துல பாதிக்கப்பட்டு ஒரு தங்கச்சி என்னை மாதிரி 20 பெண்களை சீரடிச்சுட்டா இவர்கிட்ட இருந்தவன் ஒரு முதல் தகவல் அறிக்கை, குற்றப்பதிவு, எஃப்ஐஆர் ஆயிருக்கா? அதுக்கு பதில் இருக்கு அந்த நாட்டுல? தம்பி ஆம்ஸ்டாங்க கொன்னுட்டாங்க, செத்துட்டாரு. கொன்னவன் யாரு? எதுக்காக கொன்னா? யாரு சொல்லி கொன்னா? அந்த செய்தி ஏன் உங்களுக்கு வரல? உட்கார்ந்து ஓட்டுற ஓட்டுநருக்கு இருக்க இல்லாம இந்த தரத்துல இருக்கு. ஒரு கேள்விதானே. அரசு மருத்துவமனையிலேயே அரசை ஆளுகிறவர்கள் படுத்து மருத்துவம் செய்து கொள்வது இல்லை. அரசு பள்ளி கல்லூரிகளில் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிள்ளைகள் ஏன் படிப்பதில்லை? என தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் கையிலே நீண்ட நாளா ஆட்சியும் அதிகாரம் இருப்பதனால அது தரம் இல்லை. ஒரு தனி முதலாளி நடத்துகிற பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் எல்லாமே தரமா இருக்கு. தண்ணீரா அரசு இந்த தனியார் தான் தண்ணி நல்லா கொடுப்பான். போக்குவரத்தா தனியார் தான் நல்லா நடத்துவான். மின் உற்பத்தி விநியோகமா தனியார் தான் நல்லா செய்வான். அப்ப அரசு என்ன வேலை? அரசின் வேலை என்ன? இந்த அரசு நிறுவனத்துக்கு எதுக்கு இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடி செலவழிச்சு தேர்தல்? எதுக்கு? கமிஷனை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க புரோக்கர் வேலை, தரகர் வேலை பாக்குறதுக்கு ஒரு அதிகாரமா? எதுக்கு? பிளைட் அது தனியார் தான் நல்லா ஓட்டுவான், இண்டிகோ தான் நல்லா ஓட்டுவான். அதுவும் எதுக்கு சொல்லுங்க?